எங்கள் படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்கள் கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார். நான் யூஸ்வலி ஒரு படத்தை டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக் சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன். ஒரு பிளாங்க் மைண்டோட குபேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours நரேஷன் கொடுத்துட்டாரு. டைலாக் டு டைலாக் எவ்ரிதிங் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோடையே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு. படம் ஒரு 2 hours படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நரேஷன் முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஐ வாஸ் மென்ட் டு டூ திஸ் ஃபிலிம். அதனால தான் ஐ மெட் குபேந்திரன் சார் அப்படின்னு நினச்சிருக்கேன். திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்குள்ள ஒரு பயம். அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில படத்தில் தான் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து இட் ஹேப்பன்ட். எஸ்பெஷலி குபேந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த ஃபிலிம்க்கு அப்புறம். அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு, ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டார். அண்ட் எங்கள் ப்ரொடியூசரும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட். ஒரு ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 2-3 ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும், கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறைய வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சிட்டாரு. இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க 2 பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்ருக்காங்க, ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும். ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் 2 பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங். And it's a boon for me to meet these genuine people. And துஷி அவருக்கு வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும். அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்னை விட. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவன் வந்தம்போதெல்லாம் வந்து அந்த 3 days அந்த சாங் ராதிகா மாஸ்டர் ஓட பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. வைப்ரண்ட்டாக ஆகிடுச்சு கதையில். அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் ஸ்டார் சாருக்கு, எங்கள் மியூசிக் டைரக்டர் தீசன் சாருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கோம். அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ்னு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ், இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச். சார் படம் பார்த்துட்டாரு. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நான் வந்து மங்கையர் பத்திரிகையிலேருந்து பேசுகிறேன். பெண்களுக்கான விஷயத்தை வந்து இந்த பத்திரிகை அந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. பெண்களை பற்றி ஒரு என்ன கருத்து சார் இதில் சொல்லியிருக்கிறீங்க இந்த படத்தில்? சார், பெண்களை பற்றி கருத்து அப்படிங்கிறத வந்து பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வையை தான் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேங்க சார். குறிப்பாக இளைய சமுதாயத்தினருக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம், ரோட்டில் இருக்க பொண்ணை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிற வித்தியாசத்தை தான் இந்த படத்தில் இது பேசியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எந்த விதமான அட்வைஸு, எந்த விதமான கருத்துக்களை நாங்கள் வந்து இதில் சொல்லலை. இதில் வந்து சில கேள்விகளை மட்டும் எழுப்பியிருக்கோம்.
ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு புரிதல் வரும், இல்லை வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நம்புகிறேன் சார். ஓகே சார். இந்த ட்ரைலரை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி காமிச்சிருக்கீங்க. சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து நிறைய சீர்கேடுகள் நடக்குது, அது மாதிரி காட்சிகள் ஏதாவது நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா சார்? சார் கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக இது வந்து நடக்காத எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த படத்தில் வைக்கலை. சொல்லப்போனால் இது வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணின் ஒரு அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தோட உண்மை சம்பவத்தோட கற்பனை நீட்சி தான் இந்த படம். எக்ஸாக்டாக அந்த ஒரு பாதி வந்து உண்மை மீன்ஸ் அதுலேருந்து நான் வந்து அதை கொஞ்சம் சினிமாவுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணது தான் இந்த படம். சூப்பர் சார். இப்போ இந்த படத்தை வந்து எத்தனை மொழிகளில் கொண்டு வரீங்க சார்? சார் தமிழ் தெலுங்குன்னு 2 மொழிகளில் வந்து இது பண்ணுறோம் சார். தெலுங்கில் டப்பிங் பண்ணுறோம் சார். டப்பிங் பண்ணுறோம். தமிழில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் பொறுத்து நம்ம ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி தெலுங்கில் பண்ணலான்னு ப்ரொடியூசர் சாரும் இப்போ சொல்கிறாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். மங்கை இப்போ பேரிளம் பெண் பெரும்பை அந்த விஷயம் கேட்கல தலைவா. இதுக்கு இந்த படம் பேர் இனிமே அவங்களுக்கு லேபிளா இருக்குமா அப்படிங்கிறது? இல்லை இங்க லேபிள்ன்றது வந்து நாம கொடுக்கறது தான் லேபிள். இப்போ நீங்க படம் பார்த்துட்டு அவங்க வந்து எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரு 2.0 வெர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ கையில் ஆனந்தியா இருக்கவங்க இந்த படத்துக்கு அப்புறம் மங்கை ஆனந்தியா மாறுவாங்க. நீங்க எழுதி உங்களை மாதிரி பத்திரிகை சகோதரர்கள் எழுதுறாங்கன்னா அவங்க மங்கை ஆனந்தியாக மாறக்கூடும். கண்டிப்பா 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 சார். டைரக்டர் சார், சொல்லுங்க சார். இதில் வந்து பேரே மங்கைன்னு வச்சுட்டீங்க. சரிங்க. எங்களை மாதிரி ஆண்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக கோபம் வராது அவங்க மேலே? சார் எப்படி சார் நம்ம அம்மா மேலே எப்படி சார் நமக்கு கோவம் வரும்? நம்ம மனைவி மேலே, நம்ம காதலி மேலே, மகள் மேலே எப்படி சார் நமக்கு கோவம் வரும்? ஆண்கள் பெண் அது எப்படி சார் வரும்? எனக்கு புரியல. நீங்கள் எனக்கு கேள்வி புரியல சார். இல்லை ஏற்கனவே 30% அதுலேயே கொஞ்சம் படாத பாடு போடுறோம். சரி, இந்த மாதிரி சினிமாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே போனாங்க. இல்லை கார்த்தி, இதில் இதுக்கு நீங்கள் இப்போ வந்தீங்களா? ஃபர்ஸ்டே இருந்தீங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நண்பர் மங்கையர் பத்திரிகையிலிருந்து கேள்வி கேட்கும்போது இது எதை பற்றின பதிவுன்னு சொல்லும்போது பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வை தான் சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் ஆண்கள் வந்துடலாம் தைரியமா, நம்ப வேண்டாம். சொல்லப்போனால் இந்த படத்தில் நீங்கள் கேட்டதுக்காக சொல்ல சார், இந்த 2 கேரக்டர்ஸ் இருக்குது. மெயினாக வந்து இந்த 2 கேரக்டர்ஸை தான் நான் வந்து டீல் பண்ணுறேன். மங்கை அண்ட் ஆதவன் ஹீரோ கேரக்டர். இந்த மங்கை கேரக்டரோட ஆதவன் கேரக்டர் தான் வந்துட்டு அதுக்கான கேரக்டர்ஸை ஆர்க் தான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆதவனோட கதை தான். ஸோ இப்படி இருந்தவன் என்ன ஆனா அப்படிங்கிறது தான். மங்கையாக தான் இருப்பாள். பட் ஆதவன் என்ன ஆனா அவனுக்கு தான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பெண்களை கனெக்ட் பண்ணுற பெண்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஆண்களையும் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் சார். டேரக்டர் சார், சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு நல்லாவே பாதுகாப்பு இருக்குது. நான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க சார். இல்லை சார், ஆண்களோட பார்வை தானே சார் அது கண்ணுக்கு. ரைட் சார். ஆண்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போவுமே வந்துட்டு இப்போ காந்தியடிகள் சொன்ன இரவு நேரத்தில் நகை அணிந்து என்னைக்கு ஒரு பெண் நடுராத்தில் வெளில வர்றாலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரன்னு இன்றைக்குமே அந்த ஒரு நிலைமை தான் சார் இருக்குது. அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை. சரிங்களா? இன்றைக்கி வந்து 100% வந்து ஃபீமேல் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல சார். ஏன்னா வர்ற நியூஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ நியூஸ் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது அதை மட்டுமே மையப்படுத்தி இந்த படம் இல்லை சார். ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு லவ் மூடில் ஆரம்பித்து ஒரு சிறு ஒரு சாதாரணமாக நினைப்போம். நம்ம ஏதாவது ஒரு இது போகிற போக்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு இது நினைப்போம். அது வந்து எப்படி ஒரு பெரும் பாதிப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நோக்கி இது வந்து நகரும் சார். பியூரான ஒரு சினிமாவாகவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு திரைக்கதை இதுவாகவும் வந்து அது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சார். சார் சார் அது கவர்ச்சி அப்படின்னு வந்து எப்படி எனக்கு கவர்ச்சிங்கிறத நான் வந்து சொல்ல மாட்டேன் சார். அது அந்த எப்படின்னா வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த தான் நாங்கள் வந்து காட்ட நினச்சோம். ஸோ கவர்ச்சியாக வந்து காட்டி அதன் மூலமாக ரசிகர்களை உள்ளே இழுக்கணும் தேட்டருக்குள்ளே அப்படிங்கிறது இல்லை. அந்த போஸ்டருக்குள்ளே ஒரு பெயின் இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு சார். அந்த போஸ்டரில் வந்து ஒரு அந்த பெண்ணை நம்ம வந்து கொஞ்சம் தொடர்பு படுத்தி அப்படி ஒரு நிலைமையில யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்னும் அதிக வலி இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது அதோட முழு இது தெரியும் நான் நம்புகிறேன் சார். சார் இதில் கவிதா பாரதி சார் வந்து
பெண் விரோத நடவடிக்கையில் இருக்காரா இல்லை பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரா? இது அவரே சொல்லிட்டு அவரே சொல்லுவார் சார். படத்துக்கு வெளியே கவிதா பாரதி சார் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. எந்த படத்துலையுமே அவர் பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இல்லை. பெயர் பெண்கள் சப்போர்ட்டாக தானே இருக்கீங்க? புரியல. இல்லை பெயர்லேயே பெண்களுக்கு சப்போர்ட்டாக தான். மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் சாருக்கு மட்டும் ஒரே கொஸ்டின் சார். ஜாஃபர் சார், அதாவது ஒரு பக்கம் அமீர் சார் படங்கள்லாம் பண்ணுறீங்க, சரி சார். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மங்கை, இந்த மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட்டான ஒரு படங்கள் பண்ணுறீங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது வந்து இதில் உங்களுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமீர் சார் மாதிரி படத்தில் பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா? சார், அமீர் சார் மாதிரி படத்தில் வந்து எப்படி சொல்கிறதுனா, எல்லாமே அமீர் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய சாதனையாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? சினிமாவுக்கு அவர் இனிமேல் வந்து புதுசாக இதை செய்யணுன்றது ஒரு கமிட்மெண்ட்டில் இந்த படத்துலையும் இந்த வருஷத்தில் இந்த படம் வந்தோன்னே நீங்கள் பார்ப்பீங்க. இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் மிகப்பெரியவன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த வருடத்தில் சிறந்த படமாக வரும்ன்றதுல அதிகபட்சமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி தான் மங்கை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எப்படி கேட்குறீங்க? ஹீரோயினி ஓரியன்டல் சார், அது ஹீரோயினி ஓரியன்டல். மங்கைன்னு டைட்டில் வச்சதுனால மங்கை ஆயிடாது. படம் வந்து பார்க்க போகும்போது அந்த படத்தோடைய கருத்தும் கதையும் உங்களை நகர்வுலையே உங்களுக்கு புரிஞ்சிடும். நாங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்கிரிப்ட் ஜெயிக்குன்ற நம்பிக்கையில் தான் சினிமா எடுக்க வந்திருக்கேன். இதான் என்னுடைய என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நான் இப்போ எடுத்த எல்லா படமே வந்து ஸ்கிரிப்ட் ஓரியன்டலில் தான் படம் எடுத்திருக்கேன். இப்போ 4 படம் பண்ணியிருக்கோம். 4 படமும் இப்போ இந்த மங்கையாக இருக்கட்டும், இந்திராவாக இருக்கட்டும், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் 2 படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி தான் படம் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் சினிமாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது. அமீர் சார் வந்து அந்த கப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவார். அந்த கப்பு இல்லாமல் நானாக என்ன ஒரு கப்பை வின் பண்ணன்றது தான் நான் சினிமாவுக்கு இப்போ நான் ட்ரை பண்ணுற முயற்சி. அது எந்த வகையிலேருந்து இந்த வருடத்தில் பார்ப்போமே, எப்படி தான் அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ கிளிக் ஆகுதுன்றது. எனக்கும் இப்போ எப்படின்னா, எல்லா தொழிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கோம். சினிமா தொழிலில் வந்து எப்படின்னா, கவனமாகவும் கதையாகவும் நம்பி நம்ம கரெக்டாக வேலை பார்த்தா சினிமா இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இதில் எந்த மாற்றம். இதே சத்தியம் தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்கோம். இதே சத்தியம் தேட்டரில் இன்றைக்கி ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்தால் நம்ம அந்த சினிமா லவ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் டைரக்டருக்கு சேர்த்தே தான். அதாவது நீங்கள் சொல்கிற 2 பேரும் சொல்கிறத பார்த்தா, இந்த மங்கை எங்களை மாதிரி ஆண் மனோபாவம் உள்ள ஆண்களையும் மங்கையர்க்கரசனாக மாற்றிடும். அப்படிப்பட்ட படமா? கண்டிப்பான முறையில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார். சரிங்களா? நீங்கள் அந்த படம் வந்து பார்த்துட்டு நீங்கள் திரும்பி இதே மாதிரி என்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேளுங்க. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்போ இதுக்கு உண்டான பதில் நீங்களே சார், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுவீங்க. இதுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்ததாக இயக்குனர் குபேந்தன் காமாட்சி. என் மனைவிக்கு நன்றி. கிட்டத்தட்ட 15 வருஷம். இந்த 15 வருஷம் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும்னு சொல்லி என்னை விட வந்து அதிகமாக கஷ்டப்பட்டது என்னுடைய மனைவி. அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அந்த 15 வருஷம் ட்ரீமை வந்து செயல்படுத்தி கொடுத்த ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசருங்களை விட மிக நல்ல மனிதர். அவர் கூடலாம் நான் வாழ்நாள் வரையே வந்து தொடர்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஜேஎஸ்எம்ங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்லை, ஜாஃபர், சலீம், மைதீன், அவங்க பிரதர்ஸ் 3 பேர். அவங்கள எப்போ பார்த்தாலும் 3 பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க. 3 பேருக்குமே என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் அப்புறமா வந்து என்னுடைய உடன்படவாத சகோதரர் கார்த்திக் துரை சார் கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணுறதுல ரொம்ப இதுவாக வந்திருந்தார். கார்த்திக் துரை சார் வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி. அதாவது ஏதாவது ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், அங்கே ஏதாவதுனா திடீர்னு வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இல்லை கார்த்தி சார் சமாளிச்சிட்டாரு. இங்கே இப்படி ஒன்று நடந்துச்சு, என்னாச்சு, இல்லை கார்த்தி சார் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லவே இல்லை, வந்து சொல்லியிருக்கலாம்னு. ஏன் பிரதர் நீங்கள் போய் படம் எடுக்க வேலை பாருங்கள், இது ஏன் வேலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்னுடைய இது கொண்டு வரவே இல்லை. பல ஆர்டிஸ்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்களுக்கு டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. சினிமா கற்றுக்கிறது ஒன்று, சினிமா தனத்தை கற்றுக்கிறது ஒன்று. கார்த்தி சார் வந்து சினிமா தனம் இல்லாத ஒரு மனிதர். அதை வந்து என்னால் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி.
அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு ஆக்சுவலாக ஆனந்தி மேடமை வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனேன். ஆனந்தி மேடமை வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து ஜாஃபர் சார். அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க, நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள், அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பை காட்ஸ் கிரேஸ் மேடம் கேட்டு முடிச்சோடனே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சாங்க. ஓகே சார் வில் டூ, எனக்கு ஒரு 1 டே டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் ஆஃப் ஆச்சு. அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து என்னுடைய முதல் படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண வந்து வானம். என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் கிறிஷ் சார். அதில் அசோசியேட்டில் வந்து ஒர்க் பண்ணேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம், நண்பேண்டாங்கிற படம், உதய் சார் நயன்தாரா மேடம் நடிச்ச நண்பேண்டாங்கிற படம், அப்புறமா கடைசியாக யாதும் முறை யாவரும் கேளு, இந்த படங்கள்லாம் கோ டைரக்டராக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு இதோடையும் சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும், அந்த இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க. ஏன்னா இல்லை அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்திருக்குமா. நானும் ஜாஃபர் சார் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பேசியிருப்போம், ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவன் மேம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வர போர்ஷன் அது, பட் ரொம்ப வேல்யூபிளான போர்ஷனாக வந்து நான் வந்து நினைக்கிறேன். இந்த கதைக்கு வந்து அது ரொம்ப வேல்யூபிளான போர்ஷன், ரொம்ப ஃபீல் குட்டாகவும் இருக்கும் அவங்க வர ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேஷன், அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சிவன் மேம். அண்டு கதிர் உண்மையிலே ரொம்ப அந்த லவ் டுடே ரிலீஸ்க்கு அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்புறம் நம்ம காத் சாருக்காகவும் நம்ம இது பண்ணதுக்காகவும் அவர் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்து நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் துஷ்யந்த் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செம்ம டிரைவர், ஆக்சுவலாக குட் ஆக்டர். அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருந்து நல்ல விஷயங்கள் எமோட் பண்ணுவார், ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி. அவர் ஆக்சுவலாக வந்து ஃபுல் இது வந்து அவர் தான் ஃபுல்லாக கார் மூவி அப்படிங்கிறனால ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவார். என்னென்னா முன்னாடி 2 கேமரா வச்சுருவோம், ஆனால் வந்து அப்படியே ஹில்ஸ் ஏரியா வேறு, அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டிட்டு எங்களோட மேக்கிங்கில் ஒரு பெரிய, ஏன்னா அதுக்கு தான் அந்த லோ லோடர் எல்லாம் வச்சுருந்தோம். அப்புறமா ஒரு தடவை வந்து நம்ம வந்து அந்த இது மாட்டினதுக்கு ரிக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அனாயாசமாக ஓட்டினாரா. ஸோ லோ லோடரே நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் இது பண்ணது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. மேக்கிங் வந்து குவாலிட்டியாக வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் துஷ்யந்த். கவிதா பாரதி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஒரு இயக்குனர், சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பார். இப்படி பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, தேவையான ஷார்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இது எப்படி பண்ணிக்கலாமா அது ஒரு டாமினேஷன் இல்லாமல், பட் ஆனால் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், ஒரு சூப்பரான ஒரு சாங்கு, அது நம்ம ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக அது விஷுவல்ஸ் பார்ப்போம். அது ரொம்ப அருமை. எனக்கு காருக்குள்ளே மூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயும் அழகாக சில மூமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்கள வச்சு அந்த மாதிரி எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணி தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் தீசன், கிடாங்கிற ஒரு படத்தோட வெங்கட் சார் கூட வந்திருக்காரு, கிடா இயக்குனர். நன்றி சார் வந்ததுக்கு. அதோட இசையமைப்பாளர், ரொம்ப 4 பாடல்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தீசன், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார் சார், விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப இதாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் போக போக நாங்கள் ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம், அது ஃபுல் படம் பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப இதாக வந்து ஸ்டார் சார் வந்து பண்ணார். அவருக்கும் ரொம்ப நன்றி. எடிட்டர் பிரவீன் ஆண்டனி, அவருக்கு கல்யாணம், பார்த்திபன் ஆண்டனி அவரோட கல்யாணம், அதனால் வந்து இங்கே வர முடியல. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய இணை இயக்குனர் விக்ரம் ஃபுல்லாக என்னுடைய கூட இருந்து என்னை வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு இந்த படத்தை பற்றி இதுனா வந்துட்டு இப்போது ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சு, உங்களெலாம் தெரிஞ்சிருக்கும். இது ஏதோ பெண்ணியம் பேசுகிற படம், கருத்து சொல்கிற படம் அப்படி கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எளிய நேர்மையான ஒரு முயற்சியாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். இது வந்து சொல்லப்போனால் ஆண்களுக்கான படம், இது ஆண்கள் பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக வந்து வயது வந்த அந்த எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படும் போது ஏற்படுற வயசில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்டு இதை கடைசியாக வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நல்ல கண்டென்ட்டை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் வந்து ரொம்ப உரிமையோடையும் அன்போடையும் வேண்டியும் கேட்டுக்கிறேன். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச். வளரும் இளம் கலைஞர் தம்பி கவிதா பாரதி அவர்கள். இந்த முன்னோட்ட வெளியீடு நிகழ்விற்கு வந்திருக்கிற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், அண்ணன்கள், தம்பிகள், சகோதரர்கள் அனைவரையும் மங்கை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் கண்டென்ட்டே இல்லாமல் நடத்த முடிகிற செயல்கள் 2. ஒன்று கட்சி ஆரம்பிக்கிறது, 2வது இந்த மாதிரி முன்னோட்ட நிகழ்வில் வந்து பேசுகிறது. ஒரு படத்தில் ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் நடிச்சுட்டு அந்த மொத்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறது இருக்குல்ல, அது இயக்குனர் கதை எழுதியோட விடவும் நமக்கு வந்து நிறையா கற்பனை திறன் வேணும். அதுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது எனக்கு இயக்குனர் அவருடைய மனைவிக்கு நன்றி சொன்னது. முடிந்தால் அவர் ஒரு நிமிஷம் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து விட்டு போனால் நல்லாயிருக்கும். எங்கள் அண்ணன் நிகில். மேடம் வாங்க மேடம், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். இல்லை, நாங்கள் இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டில் எடுக்கணும்னு நினச்சோம். இயக்குனர், ஹீரோயின், அவங்க இயக்குனரோட ரியல் ஹீரோயினோட சேர்த்து. அவர் பாப்பாவே வந்துடலாமே, குட்டி பாப்பா. நன்றிம்மா, நன்றி. இல்லை, எனக்கு திருப்பியும் அந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இயக்குனர் அவர் இயக்குனராகவே காத்திருந்து இயக்குனராக முடியுமா? அப்படியே ஆனாலும் அவர் எந்த மாதிரியான படம் எடுக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவர்களுடைய மனைவிகள் தான். இல்லை, சினிமாவே விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகிறதா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற நிர்பந்தத்திலும் நெருக்கடியிலும் தான் இருக்குது. அவருடைய 15 வருட போராட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி இருந்த அவருக்கும் அவரை போன்ற இயக்குனர்களாக காத்திருக்கிறவர்களின் மனைவிகளுக்கும் இந்த படம் அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு உதவி இயக்குனராக பணிபுரிந்துவிட்டு இயக்குனராக வரும்போது அவருக்கு முன்னால் 2 தேர்வுகள் இருக்கின்றன, 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று, நட்சத்திரங்களின் பின்னால் அலைந்து நடந்து ஒரு பெரிய வணிக படம் செய்து வாழ்க்கையில் அப்படியே எல்லா செட்டில் ஆகிறதுங்கிறது ஒரு பாதை. ஒரு நல்ல கதையை, சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு படம் செய்வது என்பது இன்னொரு பாதை. முதல் பாதை புத்திசாலித்தனமானது, 2வது பாதை பொறுப்புள்ளது. இதில் இயக்குனர் 2வது பாதையை, பொறுப்புள்ள பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய ஜாபர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்தி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், அந்த பெயர் குழப்ப அப்புறம் சொல்கிறத ஃபோன் பண்ணி, சார் ஒரு படம் தேனியில் ஷூட்டிங் நடக்குதுன்னு தேதி கேட்டார். படம் ஓகே, எனக்கு என்ன என்னுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு போலீஸ் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன விட்டுருங்க, 5 வருடத்தில் நான் நடிக்க வந்த 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருடத்தில் சைலேந்திர பாபு யூனிஃபார்ம் போட்டிருந்த நேரத்தை விட நான் அதிகமாக யூனிஃபார்ம் போட்டிருந்துருக்கேன். அதனால் எனக்கு போலீஸ்னால் வேண்டாமே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இயக்குனர் நீங்கள் தான் அந்த கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு. மகிழ்ச்சியாக இருந்தது. அந்தளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல. நம்ம தான் சொல்லணும், நம்ம தான் பண்ணணும்னு ஒரு இயக்குனர் சொன்னார்னா அதற்காக போகணும் அப்படின்னா அதற்காகத்தான் போனேன். போனால் அங்கே இந்த கதாபாத்திரம் வேறொன்றாக, இந்த கதையில் மிகவும் அழுத்தம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி உங்களை எல்லோரையும் போல இந்த படத்தை நான் ஆவலோடு காண காத்திருக்கிறேன்.
இந்த படம் துஷ்யந்த் அவர்களுக்கு முதல் படம். எந்த இடத்திலும் அவர் வந்து அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர், ஒரு வெற்றிகரமான ஒரு குணச்சித்திர நடிகர். எந்த இடத்துலையுமே எந்த உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் ஷார்ட் நேரத்தில் தான் அவர் வந்து ஹீரோங்கிறதே தெரிஞ்சது. அப்படி ஒதுங்கி இதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த ஒரு தம்பியாக நான் பார்த்தேன். அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சாவித்ரி, ஸ்மிதா பட்டேல், நந்திதா தாஸ், ரேவதி, அர்ச்சனா, அந்த வரிசையில் ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்திற்கு எப்போதுமே தயாராக இருக்கிற அன்பிற்குரிய ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் 3 நாள் அவரோட தான் எனக்கு ஒர்க் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஷாட்டில் தான் சேர்ந்து வரணும். மற்றபடி அவங்க வந்து ஒரு அந்த இணைந்த காட்சிகளில் இல்லை. இந்த படம் அவர் நடிப்புக்கு மட்டுமல்ல, அவருடைய தேர்வுக்கும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி சக கலைஞர்கள், இசையமைப்பாளர் அவர் ரொம்ப அழகாக ஒரு இசை மாதிரி தான் அவர் பேசிட்டு போனார். வந்து தயங்கி ஆரம்பித்து ஒரு பேரருவியாக பொழிந்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கும், ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட நடன இயக்குனர், இங்கே வந்திருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான நன்றி. ஒரு காட்சி, சினிமாவில் வர காட்சி மாதிரி நடந்த கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணது இந்த கார்த்திக்னு தெரியாது. அவர் பேரை நான் ஏதோ ஒரு விஷயத்தில் சரவணன் நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அவர் இறங்கினோடனே வந்துட்டேன் அப்படின்னு. சார் அப்படியே வந்து திரும்பி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே லாட்ஜுக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டோம் சினிமாக்குள்ளே, படப்பிடிப்புக்கு போன இடத்துல நடந்து வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இல்லைங்க, ஆரம்பமே தப்பாக இருக்குது, சொல்லுங்கள், நான் வேணால் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு. அப்புறம் வண்டி வந்தது, எல்லாம் நடந்ததுன்னுங்க. அங்கே போய் பார்த்தா இவர் இருக்கார். நான் உண்மையிலேயே கார்த்தி தான் தயாரிப்பாளர்னு நினச்சிட்டாங்க. என்ன கார்த்தி, நம்ம படமாக இங்கே இருக்கீங்கன்னா, சார் நான் தான் உங்ககிட்ட பேசினது சண்டை போட்டது நீங்கள் தானா அப்படின்னா ஆமான்னாரு. அப்படி ஒரு மோதலோடும் காதலோடும் இந்த படத்தில் கார்த்தியுடனான உறவு இருந்தது. மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். இசையமைப்பாளர் பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு தண்ணி காண்பித்த, மன்னிக்கவும் தண்ணி கொடுத்த கதிர் அவர்கள். அவருக்கு தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இல்லை, ஸ்டேஜ்லேயும் சரி பொதுவாகவும் சரி. நான் வந்த உடனே கேட்டேன், அந்த மாதிரி அண்ணா எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஓட்டியிருந்தாங்க. நானும் அண்ணா இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டேன். அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு, கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க, ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டைரக்டர் சிவரிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு. ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டே இருக்காங்க. எங்கன்னா பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போய்ட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நான் வந்து இப்படி, அண்ணா வேறு வந்து புது புயல்னு வேறு சொல்லிட்டாரு. இன்றைக்கி 2 பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டாக போகிறாங்க. ஒன்று வந்து தளபதின்னு சொன்ன இசையமைப்பாளரும், இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும். நம்மளுக்கு அப்போல்லாம் தேவையில்லை, நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை கோணம் கொண்ட முதலாளி. அவங்க ஆஃபீஸ் போனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா JSM, ஜாஃபர் சார், சலீம் சார், மொய்தீன் சார், அவங்க 3 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, அது அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து, அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்டா, தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார், டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனோன்னா அவங்க 2 பேருக்கு க்ரீன் டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் டீயை குடிச்சாங்க. எனக்கு வந்து அந்த சீன் அப்படியே நினைவுக்கு வந்துட்டு போகுது. என்கிட்ட வர ஒரு க்ரீன் டீ கொடுத்துட்டாங்க, என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன். என்ன கதிர் உங்களுக்கு பிடிக்கும் சார், பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த க்ரீன் டீயை உட்காந்து குடித்தேன்.
நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார். ஏன்னா வந்து அவர் வந்து என்றைக்கும் வந்து கோவமாக பேசியோ இல்லை யாரையாவது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் என்ன பண்ண சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட 12 வருஷ கனவை வந்து நிறைவேற்றிருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல, ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லாரோடைய மனசுலேயே நீங்கள் நின்ட்டீங்க. அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பார். அந்த கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து வந்து இயக்குனர் சார், அவர் வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார். என்ன சார் மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வெளியே வரும், அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார். அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணார். கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாகவே மாறிடுவார். ஆனால் எங்கள் இயக்குனர் அப்படி இல்லை, அவர் பெண்ணாக ஆனார், இவர் வின்னானார் இந்த படத்தை எடுத்து. அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்த்து கார்த்தியானாலாம் எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் வந்துகிட்டே இருக்கும். அவரே நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனால் ஆமாப்பா அவர் தான் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுற ஒரு டைரக்டர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார். உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நிக்கில நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் 3 பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு. இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார். அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் வரணும். அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா, அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி. சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதில் சொல்லிட்டா போதும், எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தில் வந்து அன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டான்ல அவனை வந்து சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே, அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்கிறது சில பேர் தான் இருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திக் அண்ணா. அவர் என்ன பண்ணுவார்னா, யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவார். மேலே விட்டோன்னு நம்மளாம் என்ன பண்ணுவோம், மேலே இருக்கவன் கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை, அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கலான்னு கீழே பார்க்குற ஒரு ஆள். இப்போ கூட கீழே தான் பார்த்துட்ருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள், நேர்மையான ஒரு ஆள். அதனால தான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானான்னு சொன்னது தான் நிறைய இருக்கும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம், அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து பரியேறும் பெருமாள் வந்து அவங்களுக்காகவே ஒரு 10 வாட்டி பார்த்தேன். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முகம் அவங்களுக்கு. என்னென்னா அவங்கள பார்த்தா கோவமே வராது. இந்த நம்ம வீட்டில் இந்த டெட்டி பேர்லாம் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி அவங்கள வந்து வீட்டிலே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு முகம் சுளிக்காமல். நான்லாம் வந்து டப்பிங்க்கு வருமா நான் குபேந்திரன் சார் கிட்ட சொல்லுவேன், சார் வேறு ஒரு ஷூட் இருக்குது சார், நான் டக்குன்னு வந்து பண்ணிட்டோமா சார்னு. வந்தவொடனே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே கூப்பிட்டு மேம் அவர் கொஞ்சம் எங்கே வெளியே போகணுமான்னு, ஒரு வேறு யாராவது இருந்தால் ஏன் அவர் வெளியே போட்டோன்னா அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லாமல் ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க. அப்போ இவ்வளோ நேரம் பேசுனது கேட்காதா? ஓகே, ரொம்ப மென்மையானவங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும். இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி மேம். அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பார். அப்படி தான் ஷூட்டிங்கில் வந்து அமைதியாகவே இருப்பார், பேசவே மாட்டார். நான் எல்லாருக்கூடையும் நான் போய் ஜாலியாக பேசுவேன். இவர்கிட்ட மட்டும் என்னால் பேசவே முடியல ஒரு 2-3 நாள். அப்புறம் போய் கேட்டேன், என்னென்ன அவர் பேசவே மாட்டாரு? இல்லைப்பா அவர் வந்து வேலையை மட்டும் கான்சென்ட்ரேஷனாக பண்ணுவார், வேறு எதுவுமே செதற மாட்டார் அப்படின்னா. அதே மாதிரியே ஒரு விஷயம் கூட செதறாமல் அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்து ஷிவின், அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க. அந்த சாங் அப்போ நான் ரெக்கார்டிங் அப்போ இருந்தேன் நானுமே. ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும். அடுத்து தூசி யார் ஹீரோன்னு கேட்டோன்னா, தூசின்னொன்னா உடனே தூசி பறக்கிற மாதிரி ஷார்ட்லாம் வச்சுட்டு ஒரு ஹீரோ வருவார்னு பார்த்தா ரொம்ப அமைதியாக ஒரு ஹீரோவாக ஒரு அழகாக. ஜேபி சாருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, யார் ஃபோன் பண்ணாலும் அவருக்கு வந்து உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்லா வளர்த்துறீங்க, புல்லான்னு பெற்றா இப்படி தான் பெக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிற மாதிரியே இருப்பார். ஹீரோயின் கிட்டே கூட டைலாக்கை தவிர வேறு எதுவுமே பேசலைன்னா பார்த்துங்களேன், அந்தளவுக்கு நல்லவர். அடுத்து டான்ஸ் மாஸ்டர்
வணக்கம் மேம். நம்ம 2 பேருக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை. அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஆடுவேன். உங்களை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய உங்கள் பாடல்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வேறு யாரையாவது விட்டேன் நான் ஸ்டேஜில்? நிக்கில் அண்ணா வந்து ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். என்னென்னா அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்க மாட்டார், நம்ம படம் அப்படின்னு பார்ப்பார். இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். எந்த படமாக இருந்தாலும் அது நம்ம படமாக நினச்சி அதுக்கு முழு மனசோடு உழைச்சோம்னா அது பெரிய லெவலில் போய் சேரும்ன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி உழைப்பு, என்ன நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பார். அவர் என்ன தான் மற்றவங்களை கலாச்சாரம் அவரை பற்றி நான் நல்லா மட்டுமே தான் பேசுவேன்னு சொல்லிவிட்டு கிளம்புறேன். நன்றிண்ணே. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக தன் உடல்நிலை சரியில்லாத போதிலும் நான் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போவேன்னு சொல்லி ஆடியோ ரிலீஸில் நான் நிறைய பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன நாயகன் துஷ்யந்த் அவர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கன்ற மட்டும் சொல்லுவார். யூஸ்வலாக நான் ரொம்ப பேச மாட்டேன். ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மட்டும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். பட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஒரு நன்றி சொல்லணுன்னா என் குருநாதர் எம் சசிகுமாருக்கு சாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஈசன் படத்தில் என்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இந்த மேடையில் நான் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் நம்ம ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாயை வச்சு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். போக போக ஐ டுக் திஸ் மூவி ஆஸ் எ சேலஞ்ச். ஏன்னா 2 கேமரா செட்டப் பண்ணியிருப்பாங்க காரில். அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும். அது எப்படி என்ன மாடுலேஷன். விக்ரம் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக அவர் என்கிட்ட டைலாக் சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அந்த படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இட் வாஸ் சச் அ சேலஞ்ச் டு மீ. ஏன்னா 2 கேமரா பார்க்கணும், ரோடு பார்க்கணும், ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் பார்க்கணும், டைலாகும் பார்க்கணும், ஆக்டிங்கும் பண்ணணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் somehow I got through it and it was a nice journey for me. Thank you sir. Thank you Gubendran sir for choosing me and Mr. Jafar sir for choosing talents like me. Romba nandri sir. Yana I didn't get much movies after Eason. Na oru periya gap edutiten and choosing me after a long time enakku romba I'm very happy and glad that you chose me. Thank you sir and thank you Gubendran sir and thank you to everyone on the stage and to the press and everybody else. Thank you so much. Thank you. அடுத்ததாக தயாரிப்பு துறையில் சாதிக்க வேண்டும் என்று வந்திருக்கும் தயாரிப்பாளர் சாதிக் ஜாஃபர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள் அனைவருக்கும். மங்கை எப்படின்னா ஆரம்பித்ததுன்னா குபேந்திரன் சார் வந்து டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இறைவன் மிகப்பெரியவன் ஃபஸ்ட்டு எங்கள் கம்பெனியில் பேனரில் ஃபஸ்ட்டு இறைவன் மிகப்பெரியவன் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டுருக்கும்போது 2வதாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது மங்கை பிளான் பண்ணும்போது ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு சார் லொக்கேஷன் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன். அதை நம்ம ஒரு டைம் சொன்னோம். அந்த டைம் ஒரு 7 நாள் சொன்னோன்னா ஒரு 3 நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தார். ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த ஒரு ட்ரையல் ஷூட் மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். ஒரு 7 நாள் சொன்னதை 3 நாளில் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணார். அதனால தான் அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கார். அதுதான் உண்மை. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நைட் 2 மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் நானும் டேரக்டரும். எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும், ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும், ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பமாக நாங்கள் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணா அமீர் அண்ணன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறைவன் மிகப்பெரியவன் ஸ்டேஜ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணோம். மங்கைக்கு அப்புறம் இந்திரா ஸ்டார்ட் பண்ணோம். இந்திரா இன்னும் அடுத்த மாதம் வெளியீடு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் ஷாலா. மங்கையில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னால் ஃபஸ்ட்டு டேரக்டர் கதை சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டாக தான் ஆரம்பித்தோம். சின்ன பட்ஜெட்டாக ஆரம்பிக்கும் போது எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு சின்ன காஸ்ட் அண்ட் குரூ சின்ன பிளான் பண்ணி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன், எடுக்கணும்னு வந்துட்டோம், நல்ல படமாக எடுப்போம், அது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக பிளான் பண்ணி செய்யுங்க. நீங்கள் போயிட்டு கயலானந்தி மேடம்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள். ஸ்கிரிப்ட் சொல்லிவிட்டு அவங்க ஓகேனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னு 1 by 1 பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கைலாந்தி மேம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அவங்க ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு ஓகே சார்னு சொல்லிட்டு ஒரு 9 o'clock கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 by 1, அதுக்கப்புறம் துஷி, அதுக்கப்புறம் என்ன சார் மியூசிக் டைரக்டர் 1 by 1 கார்த்திக் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லுது, பையனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோனில் தான் கம்யூனிகேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட மெனக்கெடுதல் ஜாஸ்தி. ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா விஷயத்தையுமே. சார் ஒரு எங்கேயும் மைனஸ் ஆகிடாமல் சார் இதுதான் தேவை நமக்கு, இதுக்கு மேலே நமக்கு எதுவும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் ஜாஸ்தியாக போவானா, ஏதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணி போய்ட்டுருந்தோம்.
டேரக்டரும் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு கேரளா போனார், கேரளாவுக்கு அப்புறம் தேனி போனார், தேனிலேருந்து அப்படியே கம்பம், அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சவுத் இந்தியா டூர் மாதிரி, நார்த் இந்தியா டூர் மாதிரி சவுத் இந்தியா டூர் போயிட்டு வந்தார். நல்லபடியாக படம் பண்ணிட்டு வந்துருக்கார். படமாக அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு போல்டு ஸ்கிரிப்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுலேருந்து இந்த படத்தை கொண்டு போவோம், பத்திரிகையாளர்கிட்ட வந்து இந்த படத்தை கொண்டு போயிட்டு அங்கேருந்து 1 by 1 பிளான் பண்ணுவோன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் நல்லபடியாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்ற கதிர்லாம் வந்து எப்படின்னா, ஓடுற பஸ்ஸில் ஏறின தான் உண்மை. அதுதான் திடீர்னு பிளான் பண்ணி கார்த்திக் சார் பிளான் பண்ணி, சார் கதிர்னு கேரக்டருக்கு நம்ம கதிர் கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, நம்ம ஆதித்யா கதிர் ஓகே ஃபைன், கதிரை வந்து பிளான் பண்ணோம். நாங்கள் லவ் டுடே பார்த்துட்டு இருக்கும்போது கதிரை பார்த்து ஓகே ஃபைன் பண்ணோம். அப்படியே மியூசிக் டைரக்டர்லாம் ஆல்ரெடி ஃபைன் பண்ணோம். மியூசிக் டைரக்டர், கேமராமேனு, அதுக்கப்புறம் பாரதி சார், அதுக்கப்புறம் வேறு என்ன ஷிவின்லாம் வந்து எப்படின்னா பிளான் பண்ணோன்னா ஷிவின் பிளான் பண்ணோன்னா அவங்க வந்து அந்த டைமுக்கு எல்லாமே டைமுக்கு பண்ணி கொடுத்தாங்க. யாருமே எங்கேயுமே டிலே ஆகலை. படம் தான் எனக்கு தெரிஞ்சு மார்ச் வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். படமாக போல்டாக ஸ்கிரிப்டாக இருக்குது. அந்த நம்பிக்கையோட படம் சீக்கிரம் வெளியிடுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். டேரக்டரோட எனக்கு தெரிஞ்சு டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஹெல்த்தியாக கம்யூனிகேஷனில் இருந்தாலே பாதி பிரச்சனை சினிமாவில் வராதுன்னு நம்புகிறேன். அதுக்கு நடுவில் 1-2 என்ன சொல்கிறது, ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்கன்றதோட டேரக்டரும் ப்ரொடியூசரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால் என்ன சொல்கிறது, படம் முடிஞ்சோடனே தொடர்பு இருப்போன்றதில் நாங்கள் ஊர்ஜிதமாக சொல்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஊர்ஜிதமாக இருப்போம். ஏன்னா என்னென்னா, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் பண்ணோம். எல்லா படமும் அப்படி தான் ட்ரை பண்ணுறோம். இந்த படமும் அப்படி தான் பண்ணோம். இந்த படம் நிறைவடைந்ததுனால இப்போ ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ இந்திராவும் இதே மாதிரி தான். இந்திராவும் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணது மொத்தமாக பிளான் பண்ணி, அதுவும் கூடிய விரைவில் சந்திப்போம். இறைவன் மிகப்பெரிய இந்த வருடத்தில் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம். 1 by 1 ஒரு எப்படி சொல்லுது, முதல் படம் மட்டும் எங்கள் அண்ணா அமீர் அண்ணா பண்ணார். மற்ற 4 படம் பண்ணியிருக்கோம். 4மே புதுமுக இயக்குநர்கள் தான். அதில் கதையாகவே 4 படமுமே வந்து புதுமுக இயக்குனர் தான். மியூசிக் டைரக்டர் புதுசு தான், டிஓபி புதுசு தான். அதில் என்னென்னக்கு யாருக்கு என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான நம்ம சினிமாவுக்கு வந்திருக்கோம். நம்ம பல தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தொழிலையும் ஜெயிப்போன்ற நம்பிக்கையில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இறைவன் அருளால் நல்லபடியாக வரும்னு நம்புகிறோம். அதே மாதிரி இங்கே வந்திருக்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க. உங்களோட இலக்கும் இதாக தான் இருக்கும். இந்த மேடை நீங்கள் இப்போ நாங்கள் எப்படி அலங்கரிக்கிறோன்றதை பார்த்து நீங்கள் முயற்சி செஞ்சிங்கனாலே அதில் உங்களுக்கும் கூடிய விரைவில் இதுலேயே இந்த மாதிரி வந்திருக்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. மற்ற நிக்கில் சார் வந்து எப்படின்னா ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருவார். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நம்ம நிம்மதியாக படுத்து தூங்கலாம். ஆக்சுவலாக நிக்கில் சார்ட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டோன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேடையில் எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக ஒருத்தரையாக பாராட்டுறதோட இந்த டீமுக்கு எல்லாருமே நாங்களே டீம் தான். நாங்களே எங்களுக்குள்ளே பாராட்டிக்கிறதோட எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் படத்தை பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். அந்த கான்ஃபிடென்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பத்திரிகையாளருக்கு நீங்களும் படம் பார்ப்பீங்க. கூடிய விரைவில் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் பண்ணிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ.